குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தொழில் அமைப்புகளினுடைய வடிவங்கள். அத்தியாயம் 8 பன்னாட்டு நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னா அதுக்கான பொருள் கொடுத்துருக்குறாங்க. பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னா ஒரு நாட்டில் தாய்நாடு அப்படின்னா நம்ம இந்தியா அப்படின்றத எடுத்துக்க செய்யலாம். தொடங்கப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் தாய்நாட்டை கடந்து கூடுதலாக பல நாடுகளில் கூட்டு உருவாக்கப்படுவதாகும். நம்ம கம்பெனி அப்படின்றது எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா இந்தியாவில் தொடங்கி அதனுடைய பல கிளைகளை அமெரிக்கா, ஐரோப்பா, அதுக்கடுத்து இங்கிலாந்து இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளில் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுத்தக்கூடியது தான் நம்ம பன்னாட்டு நிறுவனங்கள் சொல்லிட்டு சொல்கிறோம். இதனுடைய தலைமையகம் அப்படிங்கிறது எப்போ தான் இருக்கும்? தாய்நாடு. தாய்நாடுனா நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்க செய்யும். இது பல்வேறு நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல பெயர்களில் அழைக்கவும் செய்கிறாங்க. இதைத்தான் நம்ம பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டு நிறுவனம் அப்படின்றது அதனுடைய தொடங்கப்படக்கூடியது ஒரு நாடு, அதனுடைய கிளைகள் அப்படிங்கிறது பல நாடுகளில் இருக்க செய்யும். ஸோ அந்த பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கிளைகளை பல்வேறு பெயர்களில் கூப்பிடுவாங்க. தலைமையகம் அப்படின்றது எங்கே தான் இருக்கும் அப்படின்னா அதனுடைய தாய்நாட்டில் எங்கே உருவாக்குறாங்களோ அந்த நாட்டில் தான் இருக்க செய்யும். அதே மாதிரி இதுக்கான இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. பன்னாட்டு நிறுவனம் அப்படின்றது பன்னாட்டு நிறுவனம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வியாபாரத்தை நடத்தக்கூடியது. ஜேகோபி அப்படின்றவர் இதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட நாடுகளில் வியாபாரத்தை நடத்துவது அப்படின்றது தான். ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே நாடு கிடையாது, 2 நாடுகளில் அதனுடைய வியாபாரத்தை 2 இல்லைன்னா அதற்கும் மேற்பட்ட நாடுகளில் வியாபாரத்தை நடத்தக்கூடியதான் பன்னாட்டு நிறுவனம் சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அதனுடைய நன்மைகள் குறைந்தபட்ச கூலி. பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறதானே குறைந்தபட்ச கூலி வழங்கும் நாடுகளில் தன்னுடைய நிறுவனத்தை அமைக்கிறாங்க. குறைந்த செலவு பொருட்களின் சேவைகளை வழங்க முடிகிறது. எப்படி வழங்குறாங்க, எப்படி அமைக்கிறாங்க? குறைந்தபட்ச கூலி அப்படின்னா எந்த நாடுகளில் மிக குறைவான அளவு கூலி தர செய்கிறாங்களோ அந்த நாடுகள் தன்னுடைய நிறுவனங்களை அமைக்கவும் செய்கிறாங்க. அங்கே தேவையான அளவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்த செலவில் பொருட்களையும் சேவைகளையும் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி அமைக்கிறதும் குறைவானதாக அமைக்கிறாங்க. அதே மாதிரி பொருட்களை வழங்குறதும் சரி, சேவைகளை வழங்குறதும் சரி எப்படி தான் கொடுக்குறாங்க அப்படின்னா குறைவான விலையில் மட்டுமே கொடுக்கவும் செய்கிறாங்க. வாழ்க்கை தரம் என்ன பண்ணுது அப்படின்னா உயர செய்யுது. பன்னாட்டு நிறுவனங்கள் தரமான பொருட்களை தயாரித்து வழங்குதா யாருடைய வாழ்க்கை தரம் உயருது? மக்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரவும் செய்யுது. சர்வதேச சகோதரத்துவத்தை கலாச்சாரத்தையும் காக்கிறது. உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து செயல்பட இந்நிறுவனங்கள் உதவுகிறது. எது அப்படின்னா உலக பொருளாதாரம். நாட்டினுடைய பொருளாதாரம் இல்லாம உலக அளவிலையும் பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து செயல்படுறதுக்கு யார் உதவுவாங்க? இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உதவவும் செய்யறாங்க. அதே மாதிரி பன்னாட்டினுடைய நல்லுறவையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கவும் செய்யறாங்க. தரமான பொருட்களை வழங்குதல். பன்னாட்டு நிறுவனங்கள் வளங்கள், வசதிகள், அனுபவம், சிறப்பறிவு இவற்றோட அந்நிறுவனங்களினுடைய ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களை தாராளமாக செலவிட்டு தரமான பொருட்களையும் சேவைகளையும் குறைந்த செலவுல உற்பத்தி செய்ய முடியுது. என்ன பண்றாங்க அப்படின்னா குறைவான செலவுல நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு தேவையான பொருட்களை எப்படிதான் வழங்க செய்யறாங்க அப்படின்னா தரமான பொருட்களாகவும் வழங்க செய்யறாங்க. அதே மாதிரி பயன்படுத்தப்படாத வளங்களை முறையாக பயன்படுத்துது. எங்க எல்லாம் வளங்கள் பயன்படுத்தப்படாம சும்மா இருக்குதோ அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஓபன் பண்ண செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய வளங்கள் முழுமையும் என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்த செய்யறாங்க. சிறப்பு தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மனித வளங்களையும் அதே மாதிரி பயனற்ற சொத்துக்களையும் என்ன பண்றாங்க அப்படின்னா முழுமையான அளவு பயன்படுத்த செய்யறாங்க. நாட்டினுடைய செலாவணி செலுத்து நிலை வளர்ச்சி. பன்னாட்டு நிறுவனங்கள் ஏற்றுமதியை அதிகப்படுத்தி வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் ஏற்றுமதியை என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகப்படுத்தி வளர்ச்சிக்கு அதிகமான அளவு பொருட்களை உற்பத்தி செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்றுமதியை அதிகரிக்க செய்யறாங்க. ஸோ அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. தொழில்நுட்ப வளர்ச்சி. பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நாட்டில் இருந்து வேறொரு நாட்டிற்கு மாற்றுவதன் மூலம் வளங்களை
வளரும் நாடுகளில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலனை உணர வைக்கின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை ஒரு நாட்டுல இருந்து அதே மாதிரி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாற்றுவதன் மூலமாக வளரக்கூடிய நாடுகள்ல தொழில்நுட்ப வளர்ச்சியை என்ன பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய பலன்களையும் அவங்க உணர செய்யறாங்க. மேலாண்மை வளர்ச்சி. மேலாண்மை திறன்களை பயன்படுத்துகின்றன. நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேலாண்மை திறமையையும் பயன்படுத்த செய்யறாங்க. மேலாண்மை திறமையை கருதவும் அதே மாதிரி செயலாக்கவும் ஆக்குகின்றன. மேலாண்மை திறமை அப்படின்னா என்ன? திறமையை என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. அந்த மேலாண்மை திறமையை கத்துக்கிறதோட அதை செயல் ஆக்கவும் செய்யறாங்க. நாட்டினுடைய மேலாண்மை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த செய்யறாங்க. இதனால இந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த எந்தெந்த நாட்டுல இருக்குதோ அந்த நாட்டினுடைய நாட்டினுடைய மேலாண்மையை என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் செய்யறாங்க. சர்வாதீனத்தை கட்டுப்படுத்துகின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் நாட்டினுடைய போட்டியை தூண்டுகின்றன. எதை ஏற்படுத்த செய்யறாங்க அப்படின்னா, போட்டியை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்த செய்யறாங்க. அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கக்கூடிய சர்வாதீனத்தை கட்டுப்படுத்தி பொருட்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறப்பான முறையில வடிவமைத்து விலை குறைப்பிற்கும் குறைவான விலையில் பொருட்களை வழங்க வழி செய்கின்றன. என்ன பண்ணாங்க? உள்ளூர் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக குறைவான விலையில பொருட்களை என்ன பண்றாங்க? வழங்கவும் செய்யறாங்க. இதனால உள்ளூர் நிறுவனங்கள் தன்னுடைய பொருட்களை திறமையாகவும் தரமாகவும் தயாரிக்க உந்தப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்க? பெரிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மிக குறைவான விலையில பொருட்களை விற்பனை செய்யறதுனால உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களும் நல்ல குவாலிட்டியான பொருட்களை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யறாங்க. வாழ்க்கை தரம் உயருகின்றன. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சர்வதேச சகோதரத்துவத்தையும் கலாச்சாரத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா வளர்க்கவும் செய்யுது. உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து செயல்பட இந்நிறுவனங்கள் உதவி செய்து அதே மாதிரி பன்னாட்டினுடைய நல்லுறவை கலாச்சாரத்தையும் பேணி காப்பதால் உலகமெங்கும் அமைதியும் சகோதரத்துவத்தையும் செழுமையும் நிலவ இது வழிவகுக்கவும் செய்யுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் அப்படிங்கிறது உள்ளூரினுடைய தொழில்களுக்கு அபாயம். பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு அப்படின்னா அப்ப எந்தனுடைய தொழில்களுக்கு மிகுந்த அபாயம் ஏற்படும் அப்படின்னா உள்ளூர் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு தான் அதிகமான அளவு என்ன ஏற்படும் அப்படின்னா அபாயம் அப்படின்றது இருக்க செய்யும். பொருளாதார சக்தி உள்நாட்டினுடைய தொழில்களினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணுது அப்படின்னா தடையை ஏற்படுத்த செய்து. இதனால உள்நாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களால் அழிக்கப்படுகின்றன. அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் எதால அழிக்கப்படுது அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பல நிறுவனங்களால அழிவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த செய்யுது. வளக்குறைந்த தொழில்நுட்பத்தை மாற்றுதல். வளக்குறைந்த தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திக்கிட்டு வருவோம் செய்வோம். அந்த மாதிரி அதனுடைய டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டு வேற ஒரு பொருளை நம்ம கொண்டுட்டு வரோம். புதுசாக கொண்டு வரோம். வளரும் நாடுகளில் மாற்றுவதும் இந்நாடுகளினுடைய தொழில் முன்னேற்றம் ஏற்படும் என்ற வாதம் தவறானவை என வாதிடப்படுகிறது. வளக்குறைந்த தொழில்நுட்பத்தை வளரும் நாடுகளுக்கு மாற்றுவதன் மூலம் வளக்குறைந்த அப்படின்னு சொன்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்ல மிக அதிகமான அளவு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு அதை மாற்ற செய்யறாங்க. இதனால தொழில என்ன ஏற்படும் அப்படின்னா முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தவறான வாதத்தை ஏற்படுத்த செய்யுது. அதனால ஒரு முன்னேற்றம் ஏற்படாது அப்படின்றது தான் சொல்றாங்க. ஏழை மக்களுக்கு கிடையாது. என்ன கிடையாது அப்படின்னா நன்மை எதுவும் கிடையாது. பணக்காரர்கள் மட்டுமே பன்னாட்டு நிறுவனங்களினுடைய பொருட்களை வாங்க முடியும். அதே மாதிரி ஏழை மக்களால் வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா இந்நிறுவனங்கள்ல எந்த ஒரு பயனும் ஏற்படுத்துறது கிடையாது. தனி மனித சுதந்திரத்துக்கு அபாயம். பன்னாட்டு நிறுவனங்கள் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அரசாங்கத்துக்கு பல வழிகளில் உறுதுணை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். என்னது? பன்னாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிறைய உதவி செய்யற மாதிரி இருக்க செய்யும். அதாவது உள்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு உதவி செய்யறது மாதிரி இருக்க செய்யும். பின்னர் பார்த்தீங்கன்னா படிப்படியா அரசியல்ல பாதிப்பை ஏற்படுத்தி இதனால என்ன ஏற்படும் அப்படின்னா இதனுடைய விளைவாக நீண்ட காலத்திற்கு ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா
அரசாங்கத்துக்கு நிறைய து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு துணை புரியக்கூடிய லெவலில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதில நிறைய மாற்றங்கள ஏற்படுத்தவும் செய்யும். இதனால ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் அப்படின்றது பாதிக்க செய்யும் அப்படின்றாங்க. உள்நாட்டு மக்களுக்கு கணிசமான அளவில் வேலை வாய்ப்பையும் பன்னாட்டு நிறுவனங்கள் உருவாக்குறது கிடையாது. யாருக்கு ஏற்படுத்துறதில்ல? உள்நாட்டு மக்களுக்கு மிக அதிகமான அளவு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவங்கள சொல்லப்படுறாங்க, சாட்டப்படுகிறது. வலுவான தகுதி நிலையை தவறாக பயன்படுத்துதல். பன்னாட்டு நிறுவனங்கள் பேரளவு பொருளாதார நிறுவனங்கள் ஆகும். ம், பேரளவு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிறுவனம். இதனுடைய சர்வாதிகமான செயல்பாடு உள்நாட்டு போட்டிகளை முழுமையாக அழித்து அதிக ஆஹ் அளவுக்கு அதிகமாக பேரளவு லாபம் ஈட்டி அவற்றை தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றன. உள்நாட்டில் இருக்கக்கூடிய போட்டியை முழுமையா என்ன பண்றாங்க? அழிச்சிட்டு, அங்க அதிகமான அளவு பொருட்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்றுமதி செய்யவும் செய்றாங்க. இயற்கை வளங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துதல். நம் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி தவறான முறையில பயன்படுத்த செய்றாங்க. கிடைக்கிறதுக்கு முடியாத அரிய பொருட்களை எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக வேகமாக பயன்படுத்தி அதை சீக்கிரமாவே அழிக்கவும் செய்றாங்க. அயல்நாட்டினுடைய சுயநல வளர்ச்சி போக்கு. ம் பன்னாட்டு நிறுவனங்கள் கலாச்சாரத்தால் உள்ளூர் மக்கள் தங்களினுடைய பாரம்பரியம் என்னது எதெல்லாம் மாற செய்யுது அப்படின்னு சொன்னா, உள்நாட்டு மக்களினுடைய பாரம்பரியம் எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த செய்றாங்க. ம். கலாச்சாரத்தை இழக்கக்கூடிய அபாயமும் இருக்க செய்யுது. இந்தியாவுல செயற்கை உணவு அதே மாரி பாட்டில்ல குளிர்பானங்கள் இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்டின்னா, உண்ணவும் செய்றாங்க. மக்கள் இதெல்லாம் எதுக்கு ஏற்படுத்தும் அப்டின்னா, மக்களினுடைய உடல்நலத்திற்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்க செய்யும். உள்நாட்டினுடைய தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை புறக்கணிக்க செய்யுது. உள்நாட்டினுடைய முதலீட்டினால பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக அளவு என்ன பண்ணாங்க அப்டின்னா, லாபம் ஈட்ட செய்றாங்க. உள்நாட்டு தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதை புறக்கணிக்க செய்யுது. உள்நாட்டினுடைய முதலீட்டினால பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக அளவு என்ன ஈட்டுறாங்க அப்படின்னா, லாபத்தை ஈட்ட செய்றாங்க. உள்நாட்டு தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை இது என்னால என்ன என்ன பண்ணுது அப்படின்னா, புறக்கணிக்கவும் செய்றாங்க. அதே மாரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு எதெல்லாம் வரும். இது பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்றது பாட்டா இந்தியா கம்பெனி, பேட்டா கம்பெனி, கோல்கேட் அதே மாரி சோனி கார்ப்பரேஷன், சுசுகி இதெல்லாம் பன்னாட்டு நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்க செய்யும். அதே மாரி இந்திய பன்னாட்டு நிறுவனங்களினுடைய சின்னங்கள். இந்தியாவுல இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களினுடைய சின்னம். இதுல எதுக்கு வரும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களினுடைய சின்னங்கள். இதுல ஒரு 3 தெரிஞ்சுக்கோங்க. டாடா, டிவிஎஸ், பிரிட்டானியா, பஜாஜ் அதே மாரி தான் ஹீரோ. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கான எடுத்துக்காட்டு. மைக்ரோமேக்ஸ் இதெல்லாம் இதுக்கான எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டுகள் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. 2, 3 தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்.